பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையான ஸ்தானாபதியாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதே பரலோக தேவனுடைய விருப்பம். அவர் நம்முடைய எஜமான். கோடை காலம் நல்ல வெயிலின் தாக்கம் இருக்கும்போது உண்மையாகவே நம்முடைய உள்ளம் ஒரு குளிர்ச்சியை விரும்பும், எதிர்பார்க்கும். கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறது, அதாவது நல்ல மழை பெய்து முடிக்கும் போது ஒரு குளிர்ச்சி இருக்கும் அல்லவா, அது எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னுடைய எஜமான்களுக்கு, தன்னை அனுப்பினவருக்கு இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் அநேகருடைய செயல்கள்னால நம் பரலோக தேவனுடைய இருதயம் வேதனைப்படுகிறதை நாம் நன்றாய் அறிவோம். தங்கள் கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நடக்கிறவர்கள், துன்மார்க்கத்தில் துணிந்து நடக்கிறவர்கள், அருவருப்பானதை விரும்பி ஆர்வமுடன் நடப்பிக்கிறவர்கள், வேதத்துக்கு எதிரான காரியங்களை செய்கிறவர்கள், அநீதியை ஆவலாய் நடப்பிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தம், செயல்கள் நிமித்தம் நம் தேவனுடைய உள்ளம் பாரப்படுகிறது, வேதனைப்படுகிறது. அது நடுவில் ஒரு தேவ பிள்ளை அவருடைய இருதயத்தை, ஆத்துமாவை குளிர பண்ணுகிறவனாய் மாறும்போது ஆமென், பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. சோதோமின் அக்கிரமம் பலத்து பெருகி இருக்கும் போது கர்த்தர் இறங்குகிறார். இறங்கி நேராக சோதோமுக்கு செல்லாமல் அவர் ஆத்துமாவை குளிர பண்ணுகிற ஆபிரகாம் இடத்தில் வருகிறார். ஆபிரகாமும் அப்படியே செய்கிறார். அவரை அமர வைத்து அவருக்கு வேண்டியதை செய்து கொடுக்கிறார். அவர் ரிலாக்ஸாக அங்கே இருந்து அந்த அப்பத்தை எல்லாம் புசித்து அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு செல்லுகிறதை வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. இப்படிதான் பிரியமானவர்களே, இந்த பாவம் நிறைந்த, பொல்லாப்பு நிறைந்த உலகத்திலே அவருடைய மனதை குளிர பண்ணுகிறவனாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும் என கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதம் அதை நமக்கு காண்பித்து தருகிறது. உண்மையுள்ள ஸ்தானாபதி, கர்த்தருடைய பார்வையிலே நலமானதை செய்கிறவனாய், கர்த்தருக்கென்று நாம் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் உண்மையாய் காணப்படும் போது நம்முடைய செயல்கள் ஏனோ தானோ என்று இராமல் வேதத்துக்குட்பட்டு முழு மனதோடு செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்படும் போது நாம் யாராக மாறுகிறோம் தெரியுமா? நம்மை அனுப்பின நம் எஜமானுடைய மனதை குளிர பண்ணுகிறவர்களாய் மாறுகிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை மாற்றுவாராக, நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, பரலோக தகப்பனே, உம்முடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிறவனாய், குளிர பண்ணுகிறவளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் மாற்றுவீராக. எங்களால் உமக்கு வேதனை என்கிற நிலை மாறி எங்களால் உம்முடைய மனம் குளிர்கிறது என்கிற நிலையில கர்த்தாவை எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைத்து உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.